Hi friends, welcome to Software and Web Technology. நான் உங்க சத்யா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸில் வந்து ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன, ஸோ அதை வந்து எப்போ நம்ம ப்ரோக்ராமைஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பண்ணால் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அந்த ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸோட இமேஜ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசிக்காக வந்து ஒரு 4 கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறோம். இது வந்து ஏங்கிறது ஒரு பேஸ் கிளாஸ், இந்த பிசிங் இது வந்து இந்த ஏ கிளாஸோட டிரைவ் கிளாஸ். ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா பி கிளாஸையும் சி கிளாஸையும் என்ன பண்ணுறேன் அகெயின் ஒரு டிரைவ் கிளாஸ் கூட நான் வந்து இன்ஹெரிட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸும் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஹைரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் சேர்ந்தது தான் வந்து ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் டி கிளாஸ் விட்டுருங்களேன். ஸோ நம்ம டி கிளாஸ் விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து ஏபிசி இந்த 3 கிளாஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா அது வந்து என்னன்னா ஹைரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா? அதுவே நான் இப்போ ஏ கிளாஸ் நான் விட்டுறேன். இப்போ ஏ கிளாஸ் வந்துட்டு நான் வந்து விட்டுறேன். இப்போ பிசிடி அப்படின்னா இந்த 3 கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹைரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் சேர்ந்தது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் அந்த இமேஜ் நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹைரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ ஏ கிளாஸ் இப்போ நீங்கள் வந்து டியை விட்டுருங்க, டி கிளாஸ் நமக்கு தேவையில்லை. இப்போ ஏ கிளாஸ் வந்து என்ன பண்ணுறேன்னா பி கூட சி கூட இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன்னா அப்போ இந்த ஹைபிரிட் பாருங்கள், ஏவை பி கோடையும் சி கோடையும் இன்ஹெரிட் பண்ணியாச்சு. இது வந்து என்னன்னா ஹைரார்க்கிக்கல். ஓகேங்களா? இப்போ வந்து மல்டிபிள் பார்த்தீங்க அப்படின்னா பியும் சியும் அதாவது ஏவும் பியும் என்ன பண்ணிருக்கேன்னா சி கூட இன்ஹெரிட் பண்ணியிருப்பேன். இது வந்து மல்டிபிள். அப்போ இந்த மல்டிபிள் இருக்கு பார்த்தீங்களா? இல்லை பார்த்தீங்கன்னா பியும் சி என்ன பண்ணுறேன் டி கூட இன்ஹெரிட் பண்ணுறேன். ஸோ இப்போ 2 டைப்பும் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மல்டிபிளும் ஹைரார்க்கிக்கலும் சேர்ந்ததான் வந்து ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்போ நம்ம ப்ரோக்ராமைஸ் பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த இமேஜ் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இங்கே ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கெட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹைரார்க்கிக்கலில் பார்த்துருப்போம். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த கோடை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கெட்டுங்க கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் கிளாஸ், சப்ராக்ஷன் கிளாஸ். ஓகேங்களா? இந்த கோடை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஹைரார்க்கிக்கலும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மல்டிபிளும் சேர்ந்ததான் வந்து ஹைபிரிட்னு சொல்லியிருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த கிளாஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம வந்து கோட் டைப் பண்ண முடியாது இல்லையா? ஜஸ்ட் இந்த கோட் நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஹைபிரிட்டில் ஃபஸ்ட் நான் போட்டுக்கிறேன். அப்போ கெட்டுங்கிற ஃபங்க்ஷனை அடிஷன் கூட இன்ஹெரிட் பண்ணியாச்சு, சப்ராக்ஷன் கூட இன்ஹெரிட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிற கிளாஸை பி கூட இன்ஹெரிட் பண்ணியாச்சு, சி கூட இன்ஹெரிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், பியும் சியும் என்ன பண்ணுறேன் டி கூட இன்ஹெரிட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா இன்னொரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ண போகிறேன். அரித்மெட்டிக்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடிஷன் கிளாஸையும் சப்ராக்ஷன் கிளாஸையும் என்ன பண்ணுறேன் இன்ஹெரிட் பண்ணிக்குவேன். ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த இமேஜ் பாருங்கள். இமேஜ் பார்த்தா உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஓகேங்களா? இப்போ அரித்மெட்டிக்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ், இதுதான் வந்து என்னன்னா இந்த டி கிளாஸ். ஓகேங்களா? ஆல்ரெடி ஏ கிளாஸ் வந்து கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸு, பிசி பார்த்தீங்கன்னா அடிஷன் சப்ராக்ஷன் கிளாஸு, டிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக கிரியேட் பண்ண அரித்மெட்டிக் அப்படிங்கிற கிளாஸ். ஓகேங்களா? அப்போ கெட்டுங்கிற கிளாஸ் வந்து அடிஷன் கிளாஸ் கோடையும் இன்ஹெரிட் பண்ணியாச்சு அண்ட் தென் சப்ராக்ஷன் கிளாஸ் கூட இன்ஹெரிட் பண்ணியாச்சு. அதாவது பி கிளாஸ் கோடையும் சி கிளாஸ் கோடையும் இந்த ஏ கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணியாச்சா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இது வந்து டி கிளாஸ். ஓகேங்களா? அரித்மெட்டிக் அப்படிங்கிறது வந்து டி கிளாஸ். இந்த கிளாஸ் கூட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பி கிளாஸ் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சி கிளாஸ். ஓகேங்களா? இந்த 2 கிளாஸ் என்ன பண்ணுறேன்னா இந்த டி கிளாஸ் கூட இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். அப்போ இது வந்து என்னன்னா இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா? இந்த பார்ட் ஃபுல்லாகவே மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ இந்த பார்ட் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹைரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா? இது 2 சேர்ந்ததா வந்து ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷனில் வந்து கெட்டின் ஃபங்க்ஷன் கால் பண்ணால் ஏவோட வேலையும் பியோட வேலையும் கெட் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்ராக்ஷன் கிளாஸில் வந்து அகைன் நம்ம கெட்டின் ஃபங்க்ஷன் கால் பண்ணி அதை சப்ராக்ஷன் பண்ணி பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த அடிஷன் கிளாஸையும் சப்ராக்ஷன் கிளாஸையும் இந்த அரித்மெட்டிக் கிளாஸ் கூட இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ இந்த அரித்மெட்டிக் கிளாஸ் வந்து ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணால் போதும். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் அரித்மெட்டிக். ஓகேங்களா? ஸோ ஆப்ஜெக்ட் டாட் இல்லை, ஆப்ஜெக்ட் ஈக்குவல் அரித்மெட்டிக் கிளாஸ். இந்த கிளாஸ்க்கு என்ன பண்ணுறேன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஆப்ஜெக்ட் டாட் எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து அரிட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ அப்போ அரிட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக் நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிறப்ப ஆடுங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும், சப்ராக்ஷன் ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஓகேங்களா?
ஸோ இப்போ ஆடுங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆச்சு அப்படின்னா நமக்கு கெட்டின் ஃபங்க்ஷன் கால் ஆகி நம்மளுக்கு வந்து வேல்யூ கெட் பண்ணி ஆட் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் இங்கேயும் அகைன்ஸ் கெட்டின் ஃபங்க்ஷன் கால் ஆகி அது வந்து சப்ராக்ஷன் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து ரன் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ வந்து ஒரு 50 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ வந்து ஒரு 13 நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ அவுட்புட் வந்து 18 வந்து வந்துடும். நெக்ஸ்ட் சப்ராக்ஷன் ஃபங்க்ஷன் வந்து வேல்யூ கொடுக்குறேன். ஏவோட வேல்யூ வந்து ஒரு 40, பியோட வேல்யூ வந்து ஒரு 10 நான் கொடுத்தேன்னா ஸோ சப்ராக்ஷன் வந்து அவுட்புட் வந்து 13 வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அப்போ ஏ கிளாஸை வந்து பி கிளாஸ் கூட இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அதே ஏ கிளாஸ் வந்து சி கிளாஸ் கூட இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். அகைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பி கிளாஸையும் சி கிளாஸ் என்ன பண்ணுறேன்னா டி கிளாஸ் கூட வந்து இன்ஹெரிட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஜஸ்ட் இந்த அரித்மெட்டிக் மட்டும் கிரியேட் பண்ணால் மட்டும் போதும். அப்போ ஆப்ஜெக்ட் டாட் அரித் ஃபங்க்ஷன் கால் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆடிங் ஃபங்க்ஷன் கால் ஆகி நம்ம ஆடிங் ஃபங்க்ஷன் கால் ஆயிரும், சப்ராக்ஷன் ஃபங்க்ஷன் கால் ஆயிரும். ஸோ நம்ம ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸில் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள், மல்டிபிள், மல்டி லெவல், ஹைரார்க்கிக்கல் பற்றி பார்த்துட்டோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா ஸோ அந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.